பட்ஜெட் வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சா? பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லையான்ட்டு என்னால் ஒரு சொல்ல முடியாத மாதிரி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா எப்போவுமே நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்து அந்த எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் குறையும் போது நமக்கு ஒரு டிசப்பாயிண்டிங்காக இருக்கலாம். முதல்ல நம்ம வந்து வெல்கம் பண்ண வேண்டிய மூவ்ஸை முதல்ல பார்த்துடலாம் ஆக்சுவலாக. ஒன்று, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். அது வந்து நியூ டேக்ஸ் எஜென்ட் நம்ம போகிறீங்கன்னா 50,000 ரூபாயிலேருந்து 75,000 ரூபாய் வரைக்கும் ஆக்கியிருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு வெல்கம் பண்ண வேண்டிய மூவ் ஒன்று. ரெண்டாவது, பென்ஷனர்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 15,000 ரூபாய் தான் இருந்தது. அந்த 15,000 ரூபாயை 30,000 rupees வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அது ஆல்மோஸ்ட் டபுள்டு. நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா 50,000 75,000 50% இன்க்ரீஸ். ரெண்டுமே ஒரு ட்ரெமெண்டஸான ஒரு மூவ். மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக. இது நிறைய இந்த ஏஞ்சல் டேக்ஸ்னால என்ன, நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து பணம் வர்றது ரொம்ப இதுவாக இருந்தது. இந்த ஏஞ்சல் டேக்ஸை அபாலிஷ் பண்ணிருக்காங்க. இது மூணு வந்து ஒரு முக்கியமான ஒரு வரவேற்கத்தக்க மூவ். ரொம்ப அதிக எதிர்பார்த்ததுன்னா இந்த ரிபேட் ஃபார் நியூ டேக்ஸ் ரெஜிம் ஒரு 25,000 ரூபாய் இருந்தது. அது கொஞ்சம் அதிகமாக நம்ம போகும்னு நம்ம பார்த்தோம் ஆக்சுவலாக. ஆனால் அது பண்ணாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்லாப் ரேட்டை கொஞ்சம் ஸ்லைட்டாக டிங்கரிங் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் அது அப்படியே தான் இருக்குது. 3லேருந்து 6 லட்சம் வரைக்கும் 5% இருந்தது. அது 3லேருந்து 7 லட்சம்ன்ற அப்போல மாற்றினாங்க. அதனால் என்ன ஆகிடுச்சு, இந்த 7லேருந்து 10 லட்சம் ஸ்லாப்பை போட்டு விட்ருக்காங்க. ஸோ அதில் நமக்கு வந்து கொஞ்சம் இது பண்ணாமல் இந்த ரிபேட்டை கொஞ்சம் நியூ டேக்ஸ் ரெஜிமில் இன்க்ரீஸ் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு ஒரு பெனிஃபிஷியலாக இருந்திருக்கு. இதில் வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது எங்கள் துறையில் இருந்து. ரொம்ப கம்மியாக தான் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கிறாங்க. 3 ஹைலைட் சொல்லலாம் இதில். மருத்துவ மாணவர்களுக்கும் சொன்னாங்க. இது வந்து மருத்துவ மாணவர்களுக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன் நான். கிட்டத்தட்ட 10 லட்சம் வரைக்கும் வந்து அவங்க கல்வி கடனாக கொடுத்துருக்குறாங்க 3% வட்டியில். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ், கிராமப்புற மக்களுக்கு, மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இரண்டாவது, புற்றுநோய் சம்பந்தமான மருந்துகளுக்கு கஸ்டம் டியூட்டி எக்ஸம்ஷன். அப்போ வந்து விலை ரொம்ப கம்மியாகும். அதனால் புற்றுநோய் ட்ரீட்மெண்ட் ரொம்ப கம்மியாகும். இதனால் நடுத்தர மக்கள் வந்து ரொம்ப பயன்படுவாங்கன்னு நினைக்கிறேன். மூன்றாவது, டைரெக்டாக அவங்க சொன்னது வந்து டயக்னாஸ்டிக்ஸ், எக்ஸ்ரே போன்ற மிஷின்களுக்கு கஸ்டம் டியூட்டி விலக்கு கொடுக்கறதா போட்டிருக்கிறாங்க. இதனால் டயக்னோசிஸும் கொஞ்சம் கம்மியாகும். இதனால் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மருத்துவ எக்ஸ்பென்ஸ் வந்து செலவு வந்து நடுத்தர மக்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும் நினைக்கிறேன் நான். இந்த பட்ஜெட்டில் வந்து நம்ம பார்த்தோன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறையா ஸ்பெண்டிங்க்கு கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் எனர்ஜி, பவர் செக்டர், நியூக்ளியர், ஹாஸ்பிட்டாலிட்டி, டூரிசம், மெடிக்கல், இதிலலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறையா கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா இப்போ இமீடியட்டாக அதோட பெனிஃபிட் நமக்கு தெரியலனாலும் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸில் இதோட பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு டெஃபினட்டாக பெனிஃபிட் நம்மளால் பார்க்க முடியும். ஓவரால் இந்தியாவோட க்ரோத் ரேட் மனசில் வச்சுட்டு அவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ வெரி வெல்கம் மூவ். பட் ஒரு சராசரி மனுஷனுக்கு இந்த பட்ஜெட்டில் என்ன இருக்குன்றதை பார்த்தா அதில் பெரிய பெனிஃபிட் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. ஸ்லாப் ரேட் ஃபார் இன்கம் டேக்ஸ் நியூ ஸ்கீமில் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 50,000லேருந்து 75,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்லாப் ரேட்ஸில் ஸ்லைட்டாக மாற்றிருக்காங்க. பட் அதில் ரொம்ப பெரிய பெனிஃபிட் வரும்ன்றது நம்ம சொல்ல முடியாது. திஸ் இஸ் அஸ் ஃபார் அஸ் சேலரி பொறுத்த வரைக்கும் இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. கேபிட்டல் கெயின் பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க, இன்னும் ரெடியூஸ் பண்ணலை. பட் புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க, ஸ்டார்ட் அப்ஸ், அவங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏஞ்சல் டேக்ஸ் அதை வந்து அபாலிஷ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஆண்டர்ப்ரனர், தட் இஸ் அந்த தொழிலதிபர் பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். டேக்ஸு, லிட்டிகேஷன் அதில் வந்து டைம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணுறது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லேண்ட் டிஜிட்டைசேஷனுன்ற இஷ்யூ கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு புது ஐடியா கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து டெஃபினட்டாக இந்தியாவில் வந்து எக்கச்சக்க லேண்ட் இருக்குது. ஸோ இந்த லேண்ட் எல்லாம் நம்பர் பண்ணி அதுக்கு ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் போட்டு அதை வந்து டிஜிட்டைஸ் பண்ணுறதுன்றது இஸ் நாட் அன் ஈஸி விஷயம். ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க். பட் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்ததே ரொம்ப ஒரு பெரிய விஷயன்றது சொல்லலாம். இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். பட் டெஃபினெட்லி அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்பியூட்ஸு, இந்த சண்டைகள், லேண்டில் வர சண்டைகள், இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு, ஓனர்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இது டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போன்றது நாங்கள் நம்புகிறோம். சார், ஓவராலாக ஒரு பட்ஜெட்டை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் கண்ட்ரியை முதல்ல ஓவராலாக பார்க்கணும்.
கேட்குறவங்க எல்லாரும் என்ன கேட்குறாங்க, ஏன் சில ஸ்டேட்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் அலோகேஷன் ஜாஸ்தி இருக்குது, சில செக்டர்ஸுக்கு வந்து அலோகேஷன் ஜாஸ்தி இருக்குன்னு. ஓவராலாக கண்ட்ரிக்கு என்ன சாதகமாக இருக்கணுமோ அந்த பட்ஜெட்டில் அதுக்கேற்ற மாதிரி சாதகமாக இருக்குது. ஸோ ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டு, ஒரு ஸ்ட்ரக்சரல் ரீதியாக ஒரு மாற்றம் அப்படி எதுவும் பெருசாக இல்லை. பட் நம்ம 7% எக்கனாமிக் க்ரோத்தில் இருக்கோம். இதே மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பாலிசிஸ் தேவையோ எல்லாமே இருக்குது. சார் நீங்கள் காமன் மேன், இந்த காமன் மேன் எங்கே இருக்காங்க? சி திஸ் காமன் மேன் கேன் பி அ காமன் விமென். ஏன்னா விமென்க்கு அப்படின்னு கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் ஒதுக்கி இருக்காங்க. அன்எம்ப்ளாய்டு யூத்துக்கு ஸ்கில்ஸ் இல்லாதவங்களுக்குன்னு சிலது பண்ணுறாங்க. சில ஸ்டேட்ஸில் கொஞ்சம் பாலிசிஸ் பண்ணியிருக்கிறாங்க. காமன் மேன்னா அக்ரிகல்ச்சரிஸ்ட்டும் காமன் மேன் தான், அவங்களுக்கும் கொஞ்சம் பாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே லோவர் இன்கம் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு பாலிசிஸ் இருக்குது இதில். இது வந்து இந்த பட்ஜெட்லேன்ட்டு இல்லை, எல்லா பட்ஜெட்லேயுமே அதுக்குன்னு அவங்க பாலிசிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் கவர்மெண்ட் ஒரு பாப்புலிஸ்ட் கவர்மெண்ட் இல்லை. அதாவது எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி கிரைண்டர் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருவோம், மிக்ஸி ஃப்ரீயாக கொடுத்துருவோம். திஸ் இஸ் நாட் அ சப்சிடிஸ் பேஸ்ட் கவர்மெண்ட் இல்லை இது. அது இவங்க எப்போவுமே அப்படி இருந்ததில்லை. இந்த கவர்மெண்ட் எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் கவர்மெண்ட். நாங்கள் வந்து ரோட் கட்டுறோம், பிரிட்ஜ் கட்டுறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறோம், டிஜிட்டலைஸ் பண்ணுறோம், எனர்ஜி டிரான்சிஷன் கொடுக்குறோம். ஒரு பெரிய அளவில் ஒரு லார்ஜ் ஸ்கேல் திங்கிங்கில் இருக்கிற கவர்மெண்ட். அதே மாதிரி தான் அவங்க பாலிசிஸ் அப்போவும் இருந்திருக்கு, இப்போவும் இருக்குது.